பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு வீட்டு ஸ்டைலு இன்னைக்கு நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். செட்டிநாடு கட்டிடக்கலைங்கிறது வெறும் ஒரு ஸ்டைல் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதோட ஞானம் இன்னைக்கும் நமக்கு எப்படி ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்டா இருக்குங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த போட்டோவை பாருங்க. என்ன ஒரு பிரம்மாண்டம்! இதுதான் செட்டிநாட்டோட பாரம்பரிய முகம். 19ஆம் நூற்றாண்டுல கட்டின இந்த மாளிகைகள்லாம் வெறும் வீடுகள் இல்ல, ஒரு காலத்தோட ஒரு சமுதாயத்தோட அடையாள சின்னங்கள். இதுல இருக்கிற ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சிற்பத்திலயும் ஒரு பெரிய கதை இருக்கு. இதோட கலைநயான் இன்னைக்கும் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா? சரி, அந்த பெரிய அரண்மனையிலிருந்து நேரா குஜராத்ல இருக்கிற ஒரு மாடர்ன் வீட்டுக்கு வருவோம். இந்த வீட்டு ஓனர் யோகேஷ் திரிவேதி என்ன சொல்றாருன்னு பாருங்க. இது வெறும் செங்கலையும் சுண்ணாம்பையும் பத்தின விஷயம் இல்ல, இது நம்மளோட உணர்வுகள், குடும்பம், கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாரு. ஒரு பழங்கால கட்டிடக்கலை எப்படி ஒரு நவீன மனசோட இணையுதுங்கிறது தான் இந்த கதையோட முக்கியமான புள்ளி. நாம இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா, முதல்ல செட்டிநாடு கட்டிடக்கலையோட ஆன்மா, அதாவது அதோட தத்துவத்தை பத்தி பாப்போம். அப்புறம் அதோட டிசைன் எப்படி இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுல பயன்படுத்துற சின்ன சின்ன விஷயங்களோட கலைத்திறனை பாப்போம். கடைசியா இது எல்லாமே சேர்ந்து குஜராத்ல இருக்கிற ஒரு பண்ணை வீட்ல எப்படி உயிர் பெற்று நிக்குதுன்னு பார்க்க போறோம். ரெடியாருங்க? சரி, பகுதிக்குள்ள போலாம். செட்டிநாடு கட்டிடக்கலைங்கிறது பார்க்க அழகா இருக்கிறத மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தத்துவமும் இருக்கு. சொல்லப்போனா நம்மள சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தோட இணக்கமா வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி அது. இதோட மையமே பஞ்சபூட சக்திதான். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சக்திகளையும் ஒரு வீட்டுக்குள்ள சமநிலையில கொண்டு வர்றது. இது வெறும் வீடு கட்டுற கலை இல்ல, பிரபஞ்சத்தோட சக்திகளை நம்ம வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு அறிவியல். இந்த தத்துவம் எப்படி நடைமுறைக்கு வருதுன்னு பாருங்க, அதுதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங். நிலத்தோட சக்தியை நம்ம உணர வைக்கிற மாதிரி சிவப்பு மணலோடுகள், வானத்திலிருந்து வர மழை தண்ணிய சேமிக்கிற அமைப்பு, வீட்டுக்குள்ள நல்ல சூரிய வெளிச்சம் வர்றதுக்கான டிசைன், அப்புறம் இயற்கையான காத்து உள்ள வந்து போற மாதிரி ஒரு அமைப்பு. கடைசியா ராத்திரி நேரத்துல நிலா வெளிச்சத்தையும் நட்சத்திரங்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு வர திறந்த வெளி முற்றம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மள இயற்கையோட கனெக்ட் பண்ணுது. இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல். அது மட்டும் இல்ல, வீட்டை நவகிரக அமைப்போடவும் இணைக்கிறாங்க. அதாவது கிரகங்களோட காஸ்மிக் எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் சரியான இடத்துல அமைக்கிறாங்க. இதுல வானியலும் ஜோதிடமும் ஒன்னு சேருது பாருங்க. ஓகே, இந்த ஆழமான தத்துவங்கள்லாம் ஒரு வீடோட பிசிக்கல் வடிவமா, அதாவது அதோட அமைப்பா எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு செட்டிநாடு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அதோட அமைப்பு ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். முதல்ல வரவேற்பறை. அதை தாண்டி உள்ள போனா சென்டர்ல ஒரு முற்றம் இருக்கும், அதுக்கு பேரு வளவு. அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா, அப்புறம் கிச்சன், இப்படியே போய் கடைசியா ஒரு தோட்டத்துல முடியும். இந்த அமைப்பு வீட்டுக்குள்ள ஒரு நேச்சுரலான ஃப்ளோவை உருவாக்குது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அந்த வானம் பார்த்த சென்டர் முற்றம்தான். இத வீட்டின் இதயம்னு சொல்லலாம், நுரையீரல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுதான் வீட்டுக்கு தேவையான வெளிச்சத்தையும் சுத்தமான காத்தையும் உள்ள கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி பேசுற ஒரு சோஷியல் ஹப்பாவும் இதுதான் இருக்கு. ஒரு கட்டிடத்தோட ஆன்மாவும் உடலும் அதை கட்டுறதுக்கு பயன்படுத்துற பொருட்களால தான் முழுமையடையுது. செட்டிநாடு வீடுகளுக்கு அந்த தனித்துவத்தையும் காலத்தால அழியாத பலத்தையும் கொடுக்கற அந்த பொருட்கள்லாம் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த கம்பீரமான பர்மா தேக்கு தூண்கள் இல்லாம செட்டிநாடு வீடுகளை நினைச்சு கூட பார்க்க முடியாது. செட்டியார்கள் பர்மாவிலிருந்து இந்த மரங்களை கப்பல்களோட சேர்த்து கட்டி கடல்லையே மிதக்க விட்டு இங்க கொண்டு வந்ததா சொல்வாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே மதிப்பு வாய்ந்தது. இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும். வீட்டுக்குள்ள ஒரு வார்ம் ஃபீல் கொடுக்க பர்மா தேக்கு தூண்கள், ஆனா வெளிய வெயில் மழை எல்லாத்தையும் தாங்க உறுதியான கிரானைட் தூண்கள். பாத்தீங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேலை, ஒவ்வொரு பொருளும் அதோட சரியான இடத்துல. இதுதான் ஸ்மார்ட் டிசைன். இந்த வீடுகள் வெறும் கலைநயத்தோட நிக்கல, பல தலைமுறைகளுக்கு நிமிர்ந்து நிக்கிற அளவுக்கு உறுதியானவ. சுவர்கள்ல பூசியிருக்கிற அந்த சுண்ணாம்பு, கடுக்காய், முட்டை வெள்ளக்கரு கலவை இருக்க, அது ஒரு நேச்சுரல் ஏசி மாதிரி வீட்டை எப்பவும் கூலா வச்சிருக்க. அப்புறம் அந்த மரக்கதவுகள், அடடா, அதுல ராமாயண கதைகளையே செதுக்கி வச்சிருப்பாங்க. கைவினை திறனோட உச்சம் அது. இதுவரைக்கும் நாம பார்த்த தத்துவம், வடிவமைப்பு, பொருட்கள், இதை எல்லாமே ஒன்னா சேர்ந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாடர்ன் வீட்ல எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாமா? வாங்க, குஜராத்ல இருக்கிற ஒரு பண்ணை வீட்டுக்கு போலாம். முதல்ல இந்த இடத்தோட பரப்பளவை பாருங்க. மொத்தம் 58,000 சதுர அடி. அதுவும் கிட்டத்தட்ட 700 மாமரங்கள் நிறைஞ்ச ஒரு பசுமையான தோப்பு.
இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கு இதை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா? ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. இவ்ளோ பெரிய இடத்துல அவங்க கட்டியிருக்கிற வீடு வெறும் 2700 சதுர அடி தான். இதிலிருந்தே அவங்களோட முன்னுரிமை என்னன்னு நமக்கு புரியுது. அவங்களுக்கு ஒரு பெரிய பங்களா தேவைப்படல. இயற்கையோட இணைஞ்ச ஒரு சிம்பிளான அமைதியான வாழ்க்கை தான் தேவைப்பட்டிருக்கு. இந்த வீட்டை டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் விஜய் என்ன சொல்றாருன்னா, இது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக செஞ்சதில்ல, அந்த வீட்டு ஓனரோட கலாச்சார வேர்களோட இருந்த ஒரு தொடர்புனால தான் இந்த ஸ்டைலை தேர்ந்தெடுத்தோன்னு சொல்றார். அந்த பழங்கால தத்துவம் இங்க எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. வாஸ்துப்படி பாசிட்டிவ் எனர்ஜிக்காக பூஜை அறை வடகிழக்குல இருக்கு, நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையலறை தென்கிழக்குல இருக்கு, நல்ல ஓய்வுக்கும் நிலைத்தன்மைக்கும் உகந்த தென்மேற்கு திசையில மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. பாத்தீங்களா, தத்துவம் வெறும் பேச்சோட நிக்கல, செயல்லையும் இருக்கு. சரி, கடைசியா இந்த வீட்ல வாழ்றவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது? வீட்டு ஓனர் யோகேஷ் சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே ஒரு பாசிட்டிவான அமைதியான வைப்ரேஷன் கிடைக்குதா? அந்த ஒரு ஃபீலிங் தான் இந்த கட்டிடக்கலையோட உண்மையான வெற்றி. அப்போ செட்டிநாடு கட்டிடக்கலைனா அது வெறும் ஒரு டிசைன் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம குடும்பத்தோட, இயற்கையோட, ஏன் இந்த பிரபஞ்சத்தோடையே இணக்கமா வாழ்றதுக்கு நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன ஒரு காலத்தால் அழியாத ப்ளூ பிரிண்ட் அது. இந்த விஷயத்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நீங்க வாழ்ற வீட்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அந்த வைப்ரேஷன் என்ன? அது உங்கள பத்தி, உங்க மதிப்புகள பத்தி என்ன சொல்லுதுன்னு எனக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?